Hi guys, நான் உங்கள் இம்ரான் பேசுகிறேன். How to தமிழ்லேருந்து. இந்த வீடியோ வந்து எப்படி நம்மளோட வீடியோஸ்லாம் நம்மளோட அக்கௌண்ட் வந்து கூகுள் ஆட்சன்ஸோட லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலாக நான் பழைய அக்கௌண்ட் வந்து சும்மா லிங்க் பண்ணி தான் பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து மீதி அக்கௌண்ட் எல்லாத்தையும் லிங்க் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு தான் இப்போ லிங்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து டெக் தமிழில் வந்து என்னோடய அனதர் ஆஃப் சேனல் எந்த வீடியோ அப்லோட் பண்ணல. ஸோ வந்து பார்ட்னர் வந்து நான் வெரிஃபை பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும் முக்கியமாக. ஆக்சுவலாக எல்லாமே க்ரீன் லைட்டில் இருக்கணும் உங்களுக்கு. ஆக்சுவலாக பேட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து வராதில்ல, நம்ம கண்ட்ரியில் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இது மட்டும் தான். அது மட்டும் இல்லாமல் இது முடித்தது பிறகு இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் குட்ஸ் முக்கியமாக இது எதுவும் பார்க்க தேவையில்ல நீங்கள். ஆக்சுவலாக இது எல்லாம் 3 குட் ஸ்டாண்டிங்கில் இருக்கும். அது மாதிரிலாம் மானிட்டைசேஷன் க்ரீனில் இருக்கணும். உங்களோட கார்னர் ஐடியா புல்ஸ் வந்து க்ரீனில் இருக்கணும். இது இருந்தது பிறகு நம்மளோட மானிட்டைசேஷன் டேப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஹவ் ஐ வில் பி பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அங்கே வந்து நம்ம அசோசியேட் அண்ட் ஆட்சன் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து வேறு அக்கௌண்ட் ஆல்ரெடி உள்ள ஆட்சன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் யூஸ் டிஃப்ரெண்ட் ஐடி பண்ண போகிறேன். அப்போ வந்து எஸ் கூகுள் சைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக உங்களோட பாஸ்வேர்டு அடிங்க. அப்படி பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் இட் அண்ட் உங்களுக்கு வந்து இதாகும், கனெக்ட் ஆகும். கூகுளில் போய்ட்டு உங்களோட சேனல் இது வந்துடும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து அக்செப்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வந்து நம்ம காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷில் வைங்க, தமிழாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து இங்கிலீஷில் வைங்க. தமிழ் வராது மேக்ஸிமம், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கிலீஷில் இருக்கட்டும். அக்செப்ட் அசோசியேஷன் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிங் ஆகும். வந்து லிங்க் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பேக் சைடில் போகும். போனது பிறகு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் உங்களோட ஆட்சன் அக்கௌண்ட் இஸ் அசோசியேட்டட் அண்ட் இஸ் நவ் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் திங்க் 2 minute ஸ்டெப்ஸ் தான் சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் நியூ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து இது ஒரு ஈஸியான டுட்டோரியல் வந்து நம்ம எப்படி லிங்க் பண்ணுறது அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் ஆல்ரெடி கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கனால எனக்கு ஈஸியாக லிங்க் ஆயிடுச்சு. நீங்கள் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்கும். நீங்கள் அதை ஃபுல்லாக டைப் பண்ணி ஓகே கொடுத்தா சேம் லைக் திஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஆனால் இந்த மாதிரி வராது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறனால உங்களுக்கு லைக் 2-3 days மேக்ஸிமம் ஒரு வீக் எடுக்கும். உங்களுக்கு வந்து எடுத்தது பிறகு உங்களுக்கு ஜிமெயிலில் ஐடி வரும். ஜிமெயிலில் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஜிமெயிலில் வந்து மேக்ஸிமம் வந்து உங்கள் சேனலில் வந்து இந்த மாதிரி இருக்கும்போதே அவங்க பார்ட்னர் அப்ளை பண்ணும்போதே எல்லாமே அவங்க இது பண்ணிடுவாங்க. அப்ளை ஆகணும்னா உங்கள் சேனலில் வந்து அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அப்ளை ஆனது பிறகு உங்களுக்கு ஜிமெயிலில் வந்து மெசேஜ் மேக்ஸிமம் 1 week எடுப்பாங்க. ஸோ மெசேஜ் வந்த பிறகு உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் ஐடி ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே இந்த மாதிரி வந்துடும் அசோசியேஷன் ஆட்சன் அசோசியேஷன் சொல்லிட்டு. ஸோ வந்து அது வந்து ஒரு ஹார்ட் அண்ட் ஸ்டெப். இது ஆல்ரெடி ஆட்சன்ஸ் உள்ளவங்களுக்கு இது ஒரு ஈஸியான ஸ்டெப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது ஸ்டூடியோ வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். கால் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.